ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜனாதா பிளாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னோடய வீடியோஸை இன்னும் நல்லா அப்டேட் பண்ணுறதுக்கு எல்லோரும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி. இது எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே ஜீரக சம்பா ரைஸில் தான் பண்ணுவோம். எல்லாேருக்கும் அதில் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். பாஸ்மதி ரைஸ் அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. என்னோட நேட்டிவ் சென்னை. என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் தலச்சேரி, கேரளா. ஸோ அங்கே பிரியாணினாலே ஜீரக சம்பா ரைஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதையே நாங்கள் இங்கே எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. நான் 2-3 டைப் ஆஃப் பிரியாணி பண்ணுவாங்க. ஒன்று தலச்சேரி பிரியாணின்றது ரொம்ப ஃபேமஸ். அது நான் இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். இது நம்ம நார்மல் பிரியாணி. ஒவ்வொரு வாட்டி ஒரு மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த வாட்டி ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் நான் லாஸ்ட்டில் தான் சேர்த்துருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் 3 கப் எடுத்திருக்கேன். கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், லைம் ஜூஸ், வாட்டர், தயிர், பிரியாணி மசாலா. இதில் ஜீரகமும் சோம்பும் நான் மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஜீரகம் அவாய்ட் பண்ணிவிட்டு சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, 2 தக்காளி, 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப், மின்ட் லீஃப், 2 க்ரீன் சில்லி ஸ்லைஸ் பண்ணது, ஒரு 5 பீன்ஸு, 2 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு. இது ஸ்வீட் கார்ன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்தது 2-3 ஸ்பூன் வச்சுருக்கேன். கேஷ்யூநட் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த எண்ணெயும் நெய்யும் சேர்த்து வச்ச அந்த இதை ஊற்றிட்டு, ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு, அதில் நம்ம பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2-3 வாட்டி அதை மிக்ஸ் பண்ணும் போது அதோட ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம இதில் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகி வரட்டும். அது சீக்கிரமாக வாடுறதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும். டொமேட்டோ ஆட் பண்ணலாம். டொமேட்டோவை போட்டு நல்லா வாட்டிட்டு நம்ம ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது சீக்கிரமாக வெந்துடும். இதில் நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொட்டேட்டோ, ஸ்வீட் கார்ன், உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னலாக காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். காளான் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எக்ஸ்ட்ராவாக லாஸ்ட்டில் தான் பன்னீர் சேர்க்க போகிறேன். இது மஞ்சள் பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஹெவி ஸ்பைஸ் இருக்க சில்லி பவுடர் இது. இது கொரியாண்டர் பவுடர். இந்த பிரியாணிக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த கொரியாண்டர் பவுடர் தான். ஜாஸ்தி சேர்த்தா அது டேஸ்ட்டு மாறிடும். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்குள்ளே நம்ம அது முடிச்சிடலாம். அது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கேர்டு ஊற்றிக்கலாம். ரொம்ப கேர்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாகிடும். இது புளிப்பு இல்லாத தயிர்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக அந்த தண்ணி ஊற்றி அந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கான தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். இதில் நான் ஆல்ரெடி அந்த ஜீரா சம்பா ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதை நான் இப்போது ட்ரைன் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஜீரா சம்பா ரைஸ் வந்து நீங்கள் குக்கரில் வைக்கும் போது ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா குழஞ்சிடும். அது நம்ம வந்து வெயிட் போட்டு ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடணும் சீரக சம்பா ரைஸ். இது நான் ஓப்பன் பாட்டில் செய்கிறதுனால நான் அது நல்லா தண்ணி கொதித்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஹாட் வாட்டரை ஊற்றிக்கலாம். இதுக்கு என்ன அளவுனா 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. இதில் நான் கேஷ்யூ பவுடரை ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்குது, டேஸ்ட்டு நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். நான் ஃபஸ்ட்லேயே சேர்க்கும் போது அந்த ஹெவியான பிரியாணியோட ஃப்ளேவர் அடிக்கும். அது வந்து எனக்கு கொஞ்சம் அது அவ்வளோ இதுவாக பிடிக்காது. நான் அதனால் லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதில் கொரியாண்டரும் மின்ட் லீஃபும் ஆட் பண்ணிவிட்டு இதில் லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். இந்த லெமன் ஜூஸ் எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன்னா, இந்த சாதம் அரிசி வந்து குழையாமல் வரும், நல்லா உதிராக தனியாக வரும். அதுக்காக நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் 2 விஷயம் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கேஷ்யூநட் பவுடரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஆனியன் போடும் போது போடாமல் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது வாட்டர் பாயில் ஆகும்போது அந்த டைமில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ண வேண்டாம், 1 ஸ்பூன் ஆட் பண்ணாலே நல்ல ஃப்ளேவராக இருந்தது. அதுக்கப்புறம் கேஷ்யூநட் பவுடரும் நல்ல டேஸ்ட் ரிச்சாக இருந்தது, லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் ஆட் பண்ண ரெட் சில்லி வந்து ரொம்ப ஸ்பைஸியாகவும் கலர் ரொம்ப கம்மியாகவும் இருந்தது. உங்கள்கிட்ட நார்மலாக இருக்கிற பட்சத்தில் அது வந்து நீங்கள் 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன், அதுவே ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. மற்றபடி நல்ல டேஸ்டியாக நல்ல சூப்பராக வந்து இருந்தது. அடுத்து மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது எல்லாரோட ஃபேவரட், என்னோடய ரிலேஷன்ஸ், கசின்ஸ் எல்லாரோட ஃபேவரட். இது எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அதை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அதில் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் போட்டு பண்ணும்போது அது நல்லா வந்து வெளியில் க்ரன்ச்சி கோட்டிங்காகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஊற வச்ச மீல் மேக்கர், இது நான் வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இது வந்து 65 ஹார்ஸ் கபாப் மசாலா, சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து கார்ன்ஃப்ளவர், இது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். வாட்டர், இது ஒரு பேனில் ஃபஸ்ட் அந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு செக் பண்ணிடணும். கொஞ்சம் நல்லா தூக்கமாக இருக்கணும் உப்பும் காரமும். மிக்ஸ் பண்ணோடனே அப்போ தான் அது ஊற வைக்குமோ கரெக்டாக இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன்.
இது கார்ன்ஃப்ளவர் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதில் வேறு ஏதாவது அரிசி மாவு அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஆறும் போது ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும், கடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது பொரிச்சிடலாம் ஒன்று ஒன்றா போட்டு. இது அடுப்பில் போட்ட உடனே கலர வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து கலரும் போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த மசாலா வெளியில் பிரியாமல் வரும். இப்போது மீல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணியில் நான் பன்னீர் போட்டு பண்ணியிருக்கேன். அந்த பன்னீரோட ப்ரிப்பரேஷன் வந்து ஈஸியான ஒரு 2-3 ஸ்டெப் தான். அதை நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சுட்டு அதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பன்னீர் ரொம்ப டேஸ்டியாக வரும். அது பிரியாணி ஆனதுக்கப்புறம் நம்ம அது மேலே நம்ம டெக்கரேஷனுக்கு வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் அது ஊறும் போது இந்த பிரியாணியோட டேஸ்ட்டோட இந்த பன்னீரோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் வந்து நான் வீட்லேயே செஞ்சது. இந்த பன்னீர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அதே நான் அந்த 65 மசாலா தான் எடுத்திருக்கேன். இந்த மசாலாவில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, தண்ணி ஊற்றி அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீரை எல்லா சைடும் ஆகிற மாதிரி நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா எல்லா சைடும் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சா அதோட மசாலா, உப்பு அந்த இதெல்லாம் உள்ளே இறங்கிடும். நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் போட்ட உடனே அது கலரக்கூடாது. அது பன்னீர் ஒரு சைடு ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை கலரணும், இல்லைன்னா பன்னீர் மேலே இருக்கிற கோட்டிங் எல்லாம் தனியாக வந்துடும். நல்ல டேஸ்டியான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். இது ஒரு 5-10 மினிட்ஸ் அது மேலே போடும்போது இந்த பிரியாணியோட ஃப்ளேவரும் இது மேலே ஆட் ஆகிடும். ஜீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல்லோட சூப்பராக இருந்தது. தேவை இருந்தால் நெய் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் தான் நெய் போட்டிருக்கோம். மேலே போடும்போது அது இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். மேலே புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். டேஸ்டியான பிரியாணி ரெடி. செஞ்சு முடிச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியாக பிரியாணி, பன்னீர் மீல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. பிரியாணியில் மாத்திரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலர் வேணும்னா நீங்கள் வந்து சாஃப்ரான் போட்டு பண்ணியிருக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப டேஸ்டியாக, ரிச்சாக நல்லா வந்துருந்ததுன்னு தோணுச்சு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.